அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தின் சஹீஹான செய்திகளை நாம் படித்து வருகின்றோம். கடந்த வகுப்புகளில் கிட்டத்தட்ட நாம் இதுவரைக்கு 27 வகுப்பு முடிச்சிருக்கிறோம். இன்றைய 28வது வகுப்பு சென்ற வாரம் பார்த்த பாபு மா ஜாஅ ஃபி தமாதுஹ். இந்த 28வது வகுப்புல நாங்க சென்ற வாரம் பார்த்தோம் அல் அதபுல் முஃப்ரதுல 153வது தலைப்பு, சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 138வது தலைப்பு பாபு மா ஜாஅ ஃபி தமாதுஹ். ஒருவர் ஒருவரை புகழுதல், மாறி மாறி புகழ்றதாக இருந்தாலும் சரி, ஒருவர் இன்னொருவரை அளவு கடந்து புகழுதல், பாராட்டுதல். அப்ப இது சம்பந்தமான நிலைப்பாடு என்ன, இது சம்பந்தமாக என்னென்ன ஹதீஸ்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தான் நாங்க பார்க்க போறோம். சென்ற வாரம் பார்த்த அபு பக்ரா அவனோட பேர் என்ன? நுஃபை ஐன், கடைசியில நுஃபைல் அல்ல, நுஃபை ஐன் தான் சொன்னீங்க. நுஃபை இப்னு அல் ஹாரிஸ், அவங்களுடைய ரிவாயத்தை நாங்க பார்த்தோம். அப்ப ஒரு ஆளை புகழும் பொழுது எந்த முறையில் நாம் புகழ வேண்டும், எந்த அடிப்படையில் எந்த வார்த்தைகளை சொல்லி நாம் புகழ வேண்டும், எப்படி புகழ்வது கூடாது என்பதெல்லாம் நாங்க சென்ற வகுப்புல நாங்க பார்த்தோம். அதுல ஒன்று, இன்கான அஹதுக்கும் மாதிஹன் லா மஹால ஃபல்யகுல் அஹ்சிபு கதா வ கதா. நான் இப்படி நினைக்கிறேன் என்று சொல்லட்டும். ஒருவரை புகழ வேண்டும் என்றால், நம்ம சென்றவரை பார்த்துட்டு ஞாபகப்படுத்திட்டு போறேன், இப்படி கண்டிப்பா போட வேண்டும் என்றால் நான் இவரை இப்படி நினைக்கிறேன், அது உண்மையாக இருக்கணும், சும்மா பொய்ய சொல்லி போடக்கூடாது. ஆனா அல்லாஹ்வுடைய அந்தரங்கம், அதை அறிந்து அதற்கு கூலி கொடுக்க போதுமானவன் அல்லாஹ், அவருக்கு போதுமானவன். அவர் நல்லவர் ஆய்ந்தா நல்லது, கெட்டவர் ஆய்ந்தா கெட்டது அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்ததை சொல்றேன் என்று சொல்லணும். வலா யுஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ் அறிந்த ஒன்றின் மீது நாங்க அவரை பரிசுத்தப்படுத்த முடியாது. அல்லாஹ் அவருடைய அந்தரங்கத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறான். நாங்க அதுக்கு மேல பேத்து அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கெட்டவராய்க்கும் பொழுது நாங்க பேத்து இவர் நல்லவர் என்று போடுறது என்ன பிரயோசனம் இருக்குது? எனவே அல்லாஹ்வை விட என்ன செய்யக்கூடாது, யாரையும் நாம் பரிசுத்தப்படுத்தி விடக்கூடாது என்பதை அதனுடைய அர்த்தம். சில பொழுது அந்த வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ் விட யாரையும் பரிசுத்தமாக்கிற மாட்டேன் சொல்லி மொழிபெயர்ப்பாங்க. அதல்ல, இத அல்லாஹ்வை விட பரிசுத்தமான, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, அல்லாஹ் பரிசுத்தமானவன், மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அறிந்த ஒன்றை விட, அல்லாஹ் இவரை ஒரு பாவியாக எண்ணி இருக்கும் பொழுது நான் அல்லாஹ்வுடைய அந்த இல்மை விட நான் மேல போய் என்ன செய்யறது, அல்லாஹ் அறிந்த ஒன்றை விட மேலதிகமா நான் பரிசுத்தப்படுத்த போறது என்பது கூடாது. எனவே அப்படி அவர் பரிசுத்தப்படுத்த கூடாது. இப்ப நாங்க ஹதீஸ்ல வந்திருக்கு வலா யுஸக்கி அலல்லாஹி அஹதா, அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம் அல்லாஹ் விட. அப்ப நம்ம சொல்லும் பொழுது வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா என்று நம்ம சொல்ல வேண்டும். அடுத்த ரிவாயத்தை பாருங்க. قال حدثنا محمد بن الصباح قال حدثنا اسماعيل بن زكريا قال حدثني بريد ابن عبد الله عن ابي برده عن ابي موسى رضي الله عنه قال سمع النبي صلى الله عليه وسلم رجلا يثني على رجل ويطريه فقال النبي صلى الله عليه وسلم اهلكتم او قطعتم ظهر الرجل. خير, இந்த செய்தி 254வது செய்தி சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத்ல, அல் அதபுல் முஃப்ரத்ல 334வது செய்தி. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال, அவங்க சொல்றாங்க, சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை புகழுவதை செவிமடுத்தார்கள். சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யுஸ்னி அலா ரஜுலின் வயுத்ரிஹி, யுஸ்னி புகழ்றது, வயுத்ரிஹி இத்ரா என்றா புகழ்ச்சியில எல்லாம் கடந்து போறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துத்ரூனி கமா அத்ரத்தில் யஹூத் வன் நஸாரா, யஹூத் நஸாராக்கள் அளவு கடந்து அவருடைய தூதர்களை புகழ்ந்தது போல, ரசூலுல்லாஹ்களை புகழ்ந்தது போல என்ன நீங்க அளவு கடந்து புகழ வேண்டாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லும் பொழுது நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? ஹைர், அப்ப பாருங்க, ஒரு எல்லைக்கு மேல போயிடக்கூடாது. இப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, யுஸ்னி அலா ரஜுல், இன்னொரு மனிதரை புகழ்றார், வயுத்ரீஹி அளவு கடந்து புகழ்கிறார். அப்ப உடனே ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அஹ்லத்தும் நீங்க அவரை அழித்து விட்டீர்கள், அஹ்லத்தும் நீங்க அவரை அழித்து விட்டீர்கள், அவ் கதஅத்தும் ظهر الرجل அந்த மனிதனுடைய முதுகை நீங்கள் துண்டித்து விட்டீர்கள். கதஅன்னா துண்டித்து விட்டீர்கள். இப்ப இந்த அர்த்தம் அவ் போட்டு இப்படி சொன்னாங்க அல்லது அப்படி சொன்னாங்க என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். முதுக துண்டிக்கிறது, பின்னால வெட்டுறது, அல்லது அகலத்தும் ஒரு அழிக்கிறீங்க என்ற வார்த்தைகளை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அப்ப ஒருவர் எல்லாம் கடந்து புகழும் பொழுது அவருடைய உள்ளத்துல அதன் மூலமாக அல் குரூர் ஏமாற்றம், அல் உஜுப் தற்பெருமை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு தகுதியே இல்லை, ஆனா அளவு கடந்து அவரிடமிருந்து ஏதாவது சாதிக்கிறதுக்காக வேண்டி அளவு கடந்து புகழ்றது என்பது கூடாது. அப்படி புகழ்கின்ற பொழுது அவர் பக்குவமற்ற நிலையில் இருந்தால், அந்த குறித்த நபர் பக்குவமற்ற நிலையில் இருந்தால் அவருக்கு அது இன்னும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கூட்டாம ஒரு தற்பெருமையையும் ஒரு ஏமாற்றத்தையும் உண்டாக்கும். சரி, நான் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டேன், ஒரு தர்ஜாவில் நான் இருக்கிறேன், நான் கொஞ்சம் பெரிய ஆள் தான். அது பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது வேற எதுல இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது தொழில் வேற தொழில் இருந்தாலும் சரி, அல்லது கல்வி விஷயமாக இருந்தாலும் எதுல இருந்தாலும் சரி, ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், நீங்க நல்ல தர்மம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி தர்மம் செய்றீங்க, உங்களை போக ஒரு கொடையாளி இல்லை அப்படி நிறைய சொல்ல அவர் என்ன நினைப்பாரு? பக்குவம் உள்ள ஆளா இருந்தா, நல்ல பக்குவப்பட்ட ஒரு ஆளாக இருந்தா, ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா பின்னால ஒரு தலைப்பு அப்படி இருக்குது. அப்ப பக்குவப்பட்ட ஆளா இருந்தா சரி, சொல்றது சொல்லட்டும், நம்ம செய்யறது செய்வோம். இப்ப அபூபக்கர் ஃபில் ஜன்னா நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது ஏமாற்றத்தை உண்டாக்குச்சுதா, ஈமான்ல உறுதியை உண்டாக்குச்சா? ஈமான்ல உறுதியை உண்டாக்கியது. அப்ப எனவேதான் அப்படி ஒருவர் பலவீனமான நிலை இருக்கும் பொழுது நம்ம அறியாம போய் சொல்லிட்டோம்டா, நீங்க அவர்களை அழித்து விடுவீர்கள் அல்லது முதுவை துண்டித்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் முயற்சி செய்யாமல் அப்படி இருந்து விடுவார். அல்லது அவருடைய முயற்சியை நீங்க என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சிருவீங்க. அவர் முயற்சி பண்ண போறாரு, நீங்க இந்த வார்த்தைகளினால் அவருடைய முயற்சியை துண்டித்து அறுத்து விடுவீர்கள். புரியுதா உங்களுக்கு? வாயால என்ன செய்யறது பாத்தீங்கன்னா, வாயால நீங்க சொன்ன வார்த்தைகள் இன்னும் அப்படியே ரொம்ப காயமா இருக்கிறது. வாயாலே பேசி காயம் வருமா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது சொல்லுவாங்க என்ன, நாவினால் சுட்ட வடு ஆறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் அடிச்சா அது தளம்புகள் மறைஞ்சா போயும், ஆனா சில பேச்சுக்கள் சில வார்த்தைகள் உள்ளத்துல இருக்கும். ஆனா ஒரு முஃமினுடைய பண்பு யாராவது நமக்கு தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னா அதெல்லாம் சேகரிச்சு வச்சு புற தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது அல்ல. 1 2 3 சரி ஒரு 10 விஷயம் வரட்டுமே, இவனுக்கு நல்ல ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு இல்லை, ஏன்னா இப்படி செஞ்ச தப்பு தான் அப்படின்னா நம்மளை மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன், அதை எல்லாம் வைக்கக்கூடாது. என்ன கல்வியில வைக்கக்கூடாது, விட்டுறணும். சரி, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லலாம், அங்கெல்லாம் ஃபைல தூக்கி அங்கெல்லாம் போகப்படாது. நம்ம அடுத்தவங்களுடைய குறைகளை 10 20 30 வருஷமா சேகரித்து வைக்கிறோம். நம்ம நேத்து சுபு தொழுதோமா, சுன தொழுதோமா, துவா காலை மாலை துவா ஓதுனோமாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்ப நம்மளைத்தான் நம்ம என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்யணும். அப்ப எனவே ஒருவரை புகழும் பொழுது அது எப்படி அவனை அழிக்குதுன்னு சொன்னால், அவனுடைய முயற்சியை, அவனுடைய உழைப்புகளுக்கு அது ஒரு முயற்சியை அழிப்பு, அந்த எண்ணங்களுக்கு ஒரு அறுப்பாக, எண்ணங்களை அறுத்து விடக்கூடியதாக, அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அளவு கடந்து புகழ்ந்து நீங்க அவரை அழித்து விட்டீர்கள் என்பதாக சொன்னாங்க. இப்ப அடுத்த செய்தியை பாருங்க. சில சந்தேகங்கள் இப்ப உங்களுக்கு இதுல யோசனைகள்ல வரும், அடுத்தடுத்த தலைப்புகளை பேசிட்டு போகும்போது அது தீர்வாகிரும் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا محمد قال حدثنا قبيصة قال حدثنا سفيان الثوري. இன்னொரு அலிகர் சுஃபியான் இப்னு உயைனா, இவர் சுஃபியான் الثوري. عن عمران بن مسلم عن إبراهيم التيمي عن أبيه قال كنا جلوسا عند عمر فأثنى رجل على رجل في وجهه فقال أقرت الرجل أقرك الله أقرك الله أقرت الرجل أقرك الله. ஹசன் இஸ்னாத். இந்த செய்தியை பாருங்க. இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அபி அவருடைய தந்தையை சுட்டு கால் சொல்றாங்க, அவருடைய தந்தையை தொட்டு அறிவிச்சு சொல்றாங்க, குன்னா ஜுலூசன் இந்த உமர், நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம் வேண்டா, சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களோட உட்கார்ந்து இருப்பாங்க. எப்ப அவங்க உட்கார்ந்து இருந்தாலுமே அது ஒரு இல்முடைய சபையா தான் இருக்கும். மார்க்கத்துல அவங்களுக்கு நல்லதை சொல்ற சபையாக, இல்முடைய சபையாக, தர்பியா தஸ்கியாவுடைய சபையாக தான் இருக்கும்.
அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உட்கார்ந்து இருந்தோம். ஃபஅஸ்னா ரஜுலுன் அலா ரஜுலின் ஃபீ வஜ்ஹிஹி, ஒருவர் இன்னொரு மனிதரை அவர் முகத்துக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சார், நிறைய போடுறார். ஃபஅஸ்னா ரஜுல் அலா ரஜுலின் ஃபீ வஜ்ஹிஹி, அவரோட முகத்துக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில புகழ ஆரம்பிச்சு விட்டார். ஃபகால, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அகர்த ரஜுல், அந்த மனிதரை நீ அறுத்து விட்டாய். அகர்ன்னு சொன்னா என்ன? ஃபஅகரூஹா, ஒட்டகத்துல ஃபஅகரூஹா, அறுத்து விட்டார்கள். எங்க வருது? ஃபஅகரூஹா ஃபதம்தம் அலைஹிம் ரப்புஹும், மாஷாஅல்லாஹ். அப்ப இந்த அகர் அதே தான் இங்க வந்திருக்கு. நீ மனிதனை அறுத்து விட்டாய், அகரக் அல்லாஹ், அல்லாஹ் முன்னே அறுப்பானாக. இது ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் செஞ்சதுக்காக பதுவாவாக செய்யறன்னு நினைச்சிடக் கூடாது. இந்த வார்த்தையை சொல்லி அதனுடைய பாரதூரத்தை விளங்கப்படுத்துறாங்க. பொதுவாக இந்த வார்த்தையை சொல்லி இப்படித்தான் நடந்திருக்கு, இது உனக்கு இப்படி ஒரு விடயம் இப்படி ஒரு ஆள் சொன்னா நீ ஏற்றுக்கொள்வியா, உனக்கு நடந்தா நீ ஏற்றுக்கொள்வாயா என்று அந்த பாரதூரத்தை உணர்த்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணங்கள் இருக்கும், சும்மா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொன்னால், இப்ப ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை போடுறாருன்னா அந்த மனிதனுடைய உண்மைத்தன்மை சில பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே அவர் அதுக்கு பொருத்தமானவராக இருந்து இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். ஆனா ஒரு மனிதர் இப்படித்தானே நம்மளோட பழகுற பொழுது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழகும் பொழுது ஓரளவு என்ன ஒரு மனிதனுடைய அந்த சுபாவங்கள் தெரிய வரும். அதாவது ஹுக்கும் கொடுக்கிறது வேற, இவர் நல்லவர் கெட்டவன் ஹுக்கும் கொடுக்கிறது கூடாது. சில பொழுது கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் சுபாவமான மெல்லிய சுபாவம், அதிகமா என்ன அவசரமா கோபப்பட்டுவார் அல்லது அவசரமா ஏதாவது சொல்லிடுவாரு. அப்படி இந்த சுபாவங்களுக்கும் இது நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறது. அப்படி சுபாவங்கள் இருக்க கூடாது. திடீர்னு வார்த்தைகளை பேசி விடுறது, திடீர்னு கோவப்படுறது, அல்லது வார்த்தைகள் அந்த மாதிரி காயப்படுத்துற மாதிரி, உள்ளத்தை காயப்படுத்துற மாதிரி பேசுறவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹைர், அப்ப பாருங்க, அதனாலதான் சொன்னாங்க அகர்த ரஜுல், நீ அந்த மனிதனை அறுத்து விட்டாய். அர்த்தம் என்ன? அந்த மனிதர் இப்ப ஒரு 100 வீதம் ஒரு அந்தஸ்து அடையணும்டா, இப்ப 70 வீதம் இருக்கும் பொழுது சில பாராட்டுகள் 100 நோக்கி நகர்த்தி செல்லும், சில பாராட்டுகள் 70ல இருந்து நாளடைவில் 50 40 மாத்திரும். நீ செஞ்சது இந்த வேலை குறைகிறது. இப்ப நாளைக்கு அவர் நினைச்சுக்குவார், என்ன நல்ல நீ முத்தகை, நல்ல இபாதத் செய்றீங்க, நல்ல இஹ்லாஸ் உழைக்கிறீங்க அப்படின்னு அவர் நினைப்பாரு, நம்மகிட்ட எவ்வளவு இஹ்லாஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த இஹ்லாஸ் இருக்குதுங்கிறதுல ஒரு பெருமை வந்துடும். நிறைய பேருக்கு அது இருக்குது. அதாவது அந்த விஷயத்தெல்லாம் நான் பெருசா யார்ட்டையும் சொல்றது இல்லை, ஏன்னா இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். உங்க 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட சொல்றேன்னு சொல்லி போட்டு என்ன செய்வாரு, அந்த இஹ்லாஸ உள்ளத்துல இருக்குது என்பதை ஒரு பெருமையை வெளிப்படுத்துவார். அப்ப இஹ்லாஸ்லயும் இஹ்லாஸ் வேண்டும். ஒரு மனிதர் ஒரு இஹ்லாஸோட ஒரு விஷயத்தை செயல்படுறாருனால், ஒரு மனிதர் ஒரு இஹ்லாஸோட ஒரு விஷயத்தை செயல்படுறாருன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய இஹ்லாஸ் என்பது அது அல்லாஹ்வுக்கு உள்ளது. இப்ப அந்த இஹ்லாஸ் அவர் வெளிப்படுத்தின விதத்தை பொறுத்து கூட இஹ்லாஸில் இஹ்லாஸ் இல்லாத தன்மை வரும். இஹ்லாஸ் என்பது ஒரு இபாதத், அந்த இபாதத்தில் இஹ்லாஸ் வேணும். அடுத்த இன்னொரு விஷயம் என்று சொன்னால், சில விடயங்கள் இருக்கும் பார்க்கிறதுக்கு அவர் செய்யறதெல்லாம் பெருமைக்கு இந்த மாதிரி வழங்கும், ஆனா அவற்றில் இருக்கிற இஹ்லாஸ் அந்த மறைமுகமாக நாங்க இருக்கிறோம் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஒவ்வொருத்தருடைய செயல்களும் அவங்களுக்கும் ரப்புக்கும் உள்ளது. சில பொழுது நமக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியுது, அவருக்கு சாதாரண விஷயமா தெரியும். நமக்கு ஒரு விஷயம் இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறது, அவருக்கு ஒரு இபாதத்தா தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில விஷயங்கள் குடும்ப உறவுகளை பேணுறதாக இருக்கும், ஆனா மற்றவருடைய பார்வையில் அது பெருமையாக இருக்கும். அப்ப எனவே நாம் இது எல்லா விஷயத்தையுமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து நல்ல எண்ணத்தோட கொண்டு போற நேரம் நாம் பிறரிட பார்க்கிற விஷயங்களுக்கு நாங்க தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது. எனக்கு ஒன்று ஹைராக இருக்குமென்றா நான் செய்யணும், இன்னொரு ஆளுக்கு நான் ஹைரா பார்க்கறது ஷர்ராக அவர் பார்ப்பார். புரியுதா உங்களுக்கு? எனவே மனிதனுடைய உள்ளம் பலமாக இருக்கணும். பலவீனமாக இருக்கிற நிலையை வச்சுட்டு பலமான உள்ளங்களுக்கு சட்டம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் என்ன ஆழமாக நாங்க பார்த்துக்கொள்ளணும். சில சஹாபாக்குடைய செயல்பாடுகளை நாம் வாசிக்கும் பொழுது அது உண்மையில எங்களுக்கு ஏதோ பெருமைக்கு செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அதற்கு பின்னால பல ஹைர்கள் நிறைந்திருக்கும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மனிதர் என்ன, அந்த மனிதர் உண்மையிலேயே அவர் புகழ்ந்தவர், நல்ல எண்ணத்துல புகழ்ந்தாரு, தீய நோக்கத்துல போடல, ஆனால் கொஞ்சம் அளவு கடந்து புகழ்ந்துட்டாரு, இந்த இடத்துல போடக்கூடாது. அப்ப எனவே முழுமையாக இவர் இதற்கு தகுதி இல்லை என்று காணும் பொழுது நீங்க இந்த இடத்துல சொல்கின்ற பொழுது அவரை நீங்க அறுத்த மாதிரி அவருடைய முயற்சிக்கு நீங்க ஒரு கடிவாளம் விட்டு ஒரு முட்டுக்கட்டையாக நீங்க என்ன அதை மாற்றி விடுகிறீர்கள். எனவேதான் இது உங்களுக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உணர்த்துகிறார்கள்.
அப்ப இந்த இடத்துல பொதுவாக இந்த அறுக்கிறது அழிக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த முயற்சியை அழிக்கிறது என்ற கருத்துல தான் பயன்படுத்தப்படும் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இது உமர் ரலியல்லாஹு சபையில இருக்கிற ஒரு மனிதர்னா சாதாரண ஒரு மனிதராக இருக்க மாட்டார். அவர் பார்த்ததை போல்றார். அப்ப சில இடங்கள்ல அந்த ஒவ்வொரு மனிதனுடைய தரத்துக்கு ஏற்ப அந்த பக்குவ நிலை வரணும். நீங்க தஹஜ்ஜுத் தொழுதீங்களான்னு நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம். நம்மளோட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்கிறாரு, சின்ன ஒரு தஸ்பீ ஒரு திக்ரை விட்டாலும் ரொம்ப கவலைப்படுவாருன்னா நம்ம போயிட்டு பாய் தஹஜ்ஜுத் தொழுதீங்களாண்டீங்க அப்படின்னா நான் தொழுது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாருன்னா மாஷா அல்லாஹ், அது ஒரு நட்பு. அதே மாதிரி இல்லைன்றைக்கு நான் மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கு ஏதாவது பிரதிபாரம் பண்ணணும், ஏதாவது நன்மை செஞ்சிடணும்னு சொல்லி போட்டு அவரை பதில சொல்லிட்டு போவாரு. இது பொதுவாக அவர் 5 நேரம் பள்ளிக்கு வரதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் தஹஜ்ஜுத் தொழுதீங்களாண்டா உங்களோட வேலை பார்த்து போங்க அம்மா சொல்றாரு. அப்ப எனவே அந்த ஆட்களுக்கு ஏற்ப அந்த பக்குவப்படுற விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்திருக்கிறாங்க. துல்ஹுவைஸர் அல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. பள்ளியில சிறுநீர் கழிக்கிறாங்க, பெரிய ஒரு பாவம், பள்ளியை அசுத்தப்படுத்துறதை விட பெரிய பாவம் இல்லை, அவ்வளவு பெரிய பாவம். அவரை மன்னிச்சு விட்டாங்க. காரணத்தோட ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி, காபில் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு காரணத்தோட தபூக்கு பின்னாங்க. 50 நாள் பேசவானு ஒதுக்கிட்டாங்க. அப்ப இவங்களோட ஈமாண்ட தரத்துக்கு ஏற்ப அந்த நடைமுறை, இவரது ஈமாண்ட தரத்துக்கு ஏற்ப இந்த நடைமுறை. இவர் தெரியாம செய்யறார், அவங்களோட ஈமான் வேறு. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய முஆமலா அந்த அவங்க இவங்களோட எப்படி நடந்தாங்க, பள்ளிய சிறுநீர் கழிச்சு நாசமாக்குனார், இவரை ஒதுக்கி வைங்க, அவர் அங்கால தள்ளுங்க, அவரை புடிங்க, கட்டி வைங்க எல்லாம் சொல்ல இல்லை, விட்டுருங்க, அவர் தெரியாம செய்யறாரு. ஆனா இது தகுந்த காரணத்தோட தபூக்குடைய யுத்தத்துக்கு வரையில யாரு, முராத் இப்னு ரபி, காபில் மாலிக், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி எல்லாம் குர்ஆன் வசனமே இருக்கிறாங்க. ஏன்னா ஹைர் இருக்கு அதுல. 40 நாள் ஒதுக்கி வச்சாங்க, 50 நாள் ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னால ஒரு ஹைர் என்ன, அல்லாஹ் அவங்களை ஞாபகப்படுத்துறான் குர்ஆன்ல. அப்ப எனவே சில விஷயங்கள்ல ஹைர்கள் இருக்கும், அது பக்குவப்பட்ட நிலைகள்ல இருக்கும் பொழுது அந்த உள்ளத்துக்கு ஏற்ப நடைமுறைகள் அமையும். அடுத்து பாருங்க, قال حدثنا محمد قال حدثنا عبد السلام قال حدثنا حفص عن عبيد الله عن زيد بن أسلم عن أبيه قال سمعت عمر رضي الله عنه يقول المدح ذبح قال محمد يعني إذا قبلها. இப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, قال المدح ذبح, புகழ்ச்சி என்பது ذبحனா என்ன, அறுப்பதாகும். ஒரு மனிதரை புகழ்றது என்பது அறுப்பதாகும். அப்ப அறுப்பதாகும் ذبحனா என்ன, இப்ப ஆடு மாடு ஓட்டங்கள் அறுக்கிறது சொல்லுவோம், ذبح பண்றது. அதே மாதிரி அக்கரன்னு வந்தது, அதுவும் அதுதான். அதே மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப ஒரு மனிதனை புகழ்றது என்பது அளவு கடந்து தகுதியற்று எல்லை மீறி புகழ்றது என்பதை இது அர்த்தம். சில இடங்கள்ல ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தை ஹதீஸ்ல அந்த வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்பட்டா ஒரு அர்த்தத்துல வரும், சரியா? அதே நேரம் குறித்த ஒரு விஷயத்தோட இணைத்து சொல்லப்படும் போது அர்த்தம் மாறும். இப்ப அல்மதஹ்னா பொதுவா புகழ்றது. இப்ப இந்த இடத்துல அல்மதஹ்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் என்றால் அளவு கடந்து புகழ்றது அல்லது தேவையற்று ஒருவரை புகழ்வது என்பது அவரை அறுப்பது போன்றாகும். அறுப்பதை போன்று புகழ்தல் என்பதை அறுப்பது போன்றாகும், எல்லையற்ற புகழ்ச்சி. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணமாக நான் ஒருவரை புகழ்றேன், அப்படி இப்படி இப்படி இப்படின்னு நான் அவர் நல்லவர் வல்லவர் அப்படி புகழ்றேன். இப்ப அவர் நான் புகழ்றதை கணக்கெடுக்கவே இல்லை, கணக்கெடுக்காம போயிட்டேன்னா அது பிரச்சனையே இல்லை. அவருடைய உள்ளத்துல இஹ்லாஸ் என்ன குறைபாடு ஏற்படவும் இல்லை, முகஸ்துதி ஏற்படவும் இல்லை, அவர் விட்டுட்டு போயிட்டார். அதனாலதான் கால முஹம்மத் يعني اذا قبلها, புகழ்ச்சி என்பது அறுப்பதை போன்று அறுத்தல் தான், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் இப்ப இந்த நபர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அதை அவர் அறுத்து விடும். ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா புகழ்ச்சி என்பது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கால முஹம்மத் யாரு, கால முஹம்மத் இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. மொழிபெயர்க்கும் பொழுது முகமது ரஹ்மத்துல்லாஹி போடுறாங்க. முஹம்மது வார இடங்களை வச்சு வித்தியாசம் வரும். பின்னுக்கு ஒரு முகமது வரும், அது இப்னு சீரின். முகமதுனா போடுவாங்க, அது இப்னு சீரின். இங்க முஹம்மத் இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அந்த முஹம்மது வார்த்தைக்கு மேல உள்ள வசனங்கள் வாசகங்கள் அந்த சூழ்நிலையை வச்சு விளக்கம் வரும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது கால முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி கால முஹம்மத் இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, يعني اذا قبلها المدح ذبح
கால முஹம்மத் யானி இதா கபிலஹா, ஒருவரை போல்றார், போலும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டா அது அவர் அறுத்து, ஏற்றுக்கொள்ள இல்லை டெய்லி போடுவாங்க, நாளைக்கு கோவிச்சா திட்டுவாங்க அப்படின்னு கண்டு காண மாதிரி போயிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை, அது அவர் அறுத்த மாதிரி ஆகாது. அவர் அவரை புரிஞ்சுக்கிட்டார். நாம் யாருதான் என்ன புகழ்ந்தாலும் யாருதான் நம்மளை இகழ்ந்தாலும் நம்மட நிலை நமக்கு தெரியும். நாம் நம்முடைய நிலை நமக்கு தெரியும். நம்மளோட உள்ளத்துல கேட்டா விளங்கும் நம்முடைய இல்ம் என்ன தரம், நம்முடைய அமல்த தரம் என்ன, நம்முடைய இஹ்லாஸிட தரம் என்ன, உள்ளம் சொல்லும். உள்ளம் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய முஃப்தி. உங்களோட உள்ளம் இஸ்தஃபி கல்பக், இஸ்தஃபி கல்பக். ரசூலுல்லாஹ் சொன்னா உங்களோட உள்ளத்துல கேளுங்க, உள்ள மனசாட்சி தானே அது சொல்லும். மனோ இச்சை இருக்கிற நஃப்ஸ் அதுதான் உங்களை அங்கங்க அசைக்கிறது. இந்த நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, கெடுதி கொண்டு தூண்டிட்டே இருக்கும். எங்க சொன்னாங்க இஸ்தஃபி கல்பக், உங்களோட கல்புல ஃபத்வா கேளுங்க. அப்ப இதுல என்ன விஷயம் தான், நஃப்ஸையும் அம்மாராவாக இருக்கிறது லவ்வாமா என்ற நிலைக்கு மாத்தி அல் முத்துமைனாவ மாத்தணும். கல்பு எப்படி அது மறைவாக ஆகும், ஆனால் அதை சலீமாக மாத்தணும். அது ஒரு பெரிய பணி. அப்ப எனவே இந்த இடத்துல நாம் சரியாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். புகழ்ச்சி என்பது அதை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் தான் அவருக்கு அது அறுப்பாக, அது அவரை அறுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி போட்டிருக்கிறாங்க. ஸஹீஹ் அல் அதபில் முஃப்ரதுல 139, அல் அதபில் முஃப்ரதுல 154. பாபு மன் அஸ்னா அலா ஸாஹிபிஹி இன் கான ஆமினன் பிஹி. ஒருவர் ஒருவருடைய தோழரை புகழுகிறார். மன் அஸ்னா அலா ஸாஹிபி, ஒருவர் ஒருவருடைய தோழரை புகழுகிறார் உண்மையை கொண்டு. இன் கான ஆமினன் பிஹி, அவரை முழுமையாக நம்பிக்கை கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் இப்படித்தான் முழுமையாக அவருக்கு தெரியும். அப்படி நம்பினால் ஒருவர் ஒருவரை புகழலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், முன்ன பின்ன இருந்தா வஹீல அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். இப்ப நாங்க ஒரு 100% இருந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லலாம். அல்லது உண்மையிலே தெரியும் சின்ன விஷயம், மேல அவர் நல்ல தர்மம் செய்யறவர், கண் கூட நீங்க பாத்துருக்கீங்க, நெருங்கி பழகுறீங்க, நல்ல தர்மம் செய்வார், இது நம்பிக்கை இருக்கு 100%. சும்மா அதை அனுமானிச்சு சொல்றது கூடாது, அல்லது அளவு கடந்து போடுறது கூடாது. அவர்கிட்ட நீங்க சொல்லியிருப்பீங்க நீங்க நல்ல தர்மம் செய்யறாள், அப்ப அவர் சொல்றாரு என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு போட, அவரை கண்டுகொள்றதும் இல்லை, அவரை பாட்டுக்கு அவரை வேலை பண்ணிட்டே இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்ப அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா புகழலாம். அதுதான் இந்த இடத்துல தலைப்பு. நம்பிக்கையோட இருந்தால் அவரை புகழலாம். அதுக்கு பாருங்க இமாம் புகாரி 257 செய்தி. قال حدثنا محمد قال حدثنا عبد العزيز بن عبد الله قال حدثني عبد العزيز بن ابي حازم عن سهيل عن ابيه عن ابي هريره رضي الله عنه ان النبي صلى الله عليه وسلم قال نعم الرجل ابو بكر نعم الرجل عمر نعم الرجل ابو عبيده بن الجراح نعم الرجل اسيد بن حضير نعم الرجل ثابت بن قيس بن الشماس نعم الرجل معاذ بن عمرو بن الجموح نعم الرجل معاذ بن جبل قال وبئس الرجل فلان وبئس الرجل فلان حتى عد 7. خير. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமர் ரஜுல் அபூபக்கர், மனிதர்களில் மிக சிறந்தவர் நல்லவர் அபூபக்கர் என்று சொன்னாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய புகழ்ச்சி, பாராட்டு. நிஅமர் ரஜுல், நிஅமன்டா அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் வரும்டா, நிஅமன்டா நல்லவர், நல்ல குணமுடையவர், நல்ல பண்பாடுடையவர், நல்ல இபாதத்துடையவர், நல்ல அகீதாவில் உள்ளவர் எல்லாம். நாம சில பொழுது அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா அப்படின்னு புகழுவோம், தர்மத்தை புகழுவோம், இபாதத்தை புகழுவோம், ஆனால் அவர் ஷிர்க செய்யக்கூடியவராக இருப்பார். என்ன பிரயோசனம் இருக்குது? ஒரு மரணிச்சிட்டார், ஷிர்கோட மரணிச்சிட்டார். ஊர்ல எல்லாம் பேசுவாங்க, தங்கமான மனுஷன், எல்லாரும் கொடுப்பாரு, எல்லாருக்கும் செய்வாரு, அப்படி செய்வாரு இப்படி செய்வாரு, அவரை பத்தி பல என்ன வாசகங்கள் வார்த்தைகள் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவருடைய நிலை அல்லாஹ்விடத்துல பாரதூரமானதாக இருந்தார். அப்ப எனவேதான் நிஅமர் ரஜுல் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் நிஅமர் ரஜுல்ங்கிற முதலாவது அவர் நல்லவர், ஃபில் அகீதா, அவர் நல்லவர், முதலாவது அகீதா. ஏன் நாங்க அழுத்தி சொல்றோம்டா, அதுதான் அடிப்படை. அது இல்லாம வேற எதுவுமே சரி வராது. அஸ்திவாரம் இல்லாம நீங்க எவ்வளவு பெயிண்ட் அடிச்சு எவ்வளவு லைட் போட்டு எவ்வளவு ஏசி போட்டாலும் அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லைன்னா என்ன செய்யும்? கட்டிடம் இடிந்து விடும். பாத்தீங்களா எவ்வளவு பல்ப் அழகாய் மின்னுது, பூச்சி வர்ணங்கள், எவ்வளவு அழகான பெயிண்ட், இதெல்லாம் சைட் ஸ்ட்ராங் அணி. என்ன அஸ்திவாரத்தை போட்டீங்கன்னா 10 மாடியும் கட்டலாம். அது எவ்வளவு பெயிண்ட் அடிக்கலாம், எவ்வளவு நல்ல அழகான இது என்ன சோதனைகள் எது இருந்தாலும் நல்லா பாக்குறதுக்கு அழகாயிருக்கும்.
அப்ப எனவே அகீதா அஸ்திவாரம். நிஅமர் ரஜுல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிஅமர் ரஜுல். அப்ப அவர் என்ன எதை வச்சு அவர் முன்னுரிமைப்படுத்தப்படுறாரு? அவ்வல் மன் அஸ்லம மினர் ரிஜால், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றார், கொள்கைக்கு உறுதியாக இருந்தார். கொள்கையில் உறுதியாக இருந்தார், கொள்கைக்கு உறுதியாக இருக்கக்கூடிய பல மனிதர்களை உருவாக்க நிஅமர் ரஜுல் அபூபக்கர். அதே மாதிரி நிஅமர் ரஜுல் உமர், மனிதர்கள்ல நல்லவர் சிறந்தவர் உமர்னு சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி நிஅமர் ரஜுல் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ். எல்லாம் தனித்தனி ஹிஸ்டரி வரலாறுகள், அவங்களோட வரலாறுகள் இருக்குது. இந்த இடத்துல ரசூலை போடுறதை மட்டும் சொல்லிட்டு போறேன் நான். அப்ப நிஅமர் ரஜுல் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், அப்ப உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சயீத் இப்னு ஸைத், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அப்ப இவங்கள ஏன் சொல்லப்படல? அடுத்து அபூ உபைதாக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் நிஅமர் ரஜுல் உஸைத் இப்னு ஹுதைர். அர்த்தம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல யார் இருக்கிறாங்களோ அல்லது யாராவது அவங்களோட உறவினர்கள் இருந்தா அவங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து சொல்றத பார்த்தீர்களா? இந்த ஹதீஸ்ல அது விடப்பட்டிருக்குன்னு யோசிக்க கூடாது. இப்ப அபூபக்கர் உமர் சொல்லும்போது உஸ்மான் அலி அங்க வந்துருவாங்க. அவர்கள் ஈமான் கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அதுக்கப்புறம் மறுமையை நம்புவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள். அங்க நோம்பை பத்தி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் என்ன? நோம்பை விட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லையே. தொழுகை பத்தி வந்தா அல்லாஹ்வை நம்புவாங்கன்னு வந்தாலே அவங்க குர்ஆனை நம்புவாங்க, குர்ஆன்ல தொழுகை நோம்பு எல்லாம் வந்துருச்சு. மங்கானி பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புறாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அப்ப ரசூலுல்லாஹ் மங்கானி பில்லாஹி எங்கெல்லாம் ஹதீஸ்ல வருது அங்க ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க. ஏன்னா அல்லாஹ் நம்புறது குர்ஆன். குர்ஆன்ல என்ன வருது? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி வமன் யுதீர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ் வமன் யுதீர் ரசூல ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. இதெல்லாமே நம்ம அடிக்கடி கேள்விப்படுறதுனால இந்த மென்ஷன் பண்ணிட்டு போறேன். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு அத்தீயுல்லாஹ் அத்தீயுர் ரசூல். அப்ப எனவே எந்த இடத்துல அப்படி வந்தாலும் இப்ப அது மாதிரி தான் இந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். சில ஹதீஸ்கள்ல வேறு ஒரு அழுத்தமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வேற ஒரு ஹதீஸ்ல சுருக்கமாக சொல்லப்படும் போது விடுபடும். ஆனா அது இல்லைன்னு அர்த்தம் அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு சபையில இருப்போம், ஒரு அறிஞர் இருப்பார், இவர் நல்ல மார்க் அறிஞர்னு சொல்லுவோம். ஆனா இது வெளியே கேட்கும்போது இவ்வளவு பேர் இருக்கும்போது இவரை மட்டும் சொல்றாருன்னா அவர் முன்னுக்கு இருந்தாலும் சொன்னோம். புரியுதா? அப்ப நிஅமர் ரஜுல் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான வரலாறுகள் நிறைய. நிஅமர் ரஜுல் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், நம்ம அடிக்கடி சொல்றது முக்கியமான சஹாபி, இவர் சொர்க்கவாதி. இவரோட சம்பந்தப்படுற ஒரு சூரா எப்ப எந்த பேர்ல லாஸ்டா சூரத்துல் ஹுஜராத்ல இவரோட சம்பந்தப்படுற வசனம் வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இவர் ஒரு சொர்க்கவாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நிஅமர் ரஜுல் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ். அப்ப இவர் சொர்க்கவாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமர் நல்ல மனிதர்னாங்க, இவரையும் சொன்னாங்க, பாராட்டினாங்க, நல்ல மனிதர். அதே மாதிரி நிஅமர் ரஜுல் முஆத் இப்னு ஜபல் நல்ல மனிதர்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துவா படிச்சு கொடுத்தாங்க இவங்களுக்கு? பாப்போங்க, ஞாபகம் வருதாங்க. என்ன துவா படிச்சு கொடுத்தாங்க? மாஷா அல்லாஹ் யா முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். அப்போ ரசூலோட வாயிலிருந்து வாரது எப்படி ஒரு அந்த வார்த்தையில பெருமதி எப்படி இருக்கும் அந்த சஹாபிக்கு. முஆதே, நான் அல்லாஹ்வுக்கா வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வே சத்தியமா நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கணும். ரசூலுல்லாஹ் நம்மளை அப்படி நேசிக்கிறாங்கன்னு நேரடியா சொன்னா எப்படி இருக்கும் சொல்லி போட்டு சொன்னாங்க. அதுல அந்த செய்தியில இன்னொரு விஷயம் என்னடா, ஒருவரை நேசிச்சால் அவருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் என்ன தெரியுமா? மறைவான நேரத்தில் அவருக்காக துவா செய்யுது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? அப்ப கற்றுக் கொடுத்த அர்த்தம் என்ன? அவர் ஓதுவார், ரசூலுல்லாஹ் ஓதனை செஞ்ச உடனே தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அவர் ஓத அவருக்கு என்ன தேவையோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. அது பல கோடி அதுக்கு எல்லை நம்ம ஒரு கணக்குல நிர்ணயிக்க இயலாது. ரசூலோட வார்த்தையை கணக்குல நிர்ணயிக்க இயலாது, அவ்வளவு அற்புதமானது. அப்ப என்ன, நாம் நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு துவாவை கற்றுக் கொடுக்கணும். ஒரு கிஃப்ட், துவாவை கற்றுக் கொடுக்கணும்.
அதே மாதிரி நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நாங்க அவங்களுக்காக துவா செய்யணும். உண்மையான அன்பு, யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை செழிப்பாக்கு, அவர் நோய் நொடியில வாழ்க்கையை கொடு. நம்ம அவங்களுக்கு துவா செய்ய 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 நமக்கு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் உனக்கும் அப்படியே உண்டாகட்டும் என்று நமக்காக துவா செய்வாங்க. அப்ப நம்ம சாதாரண பாவம் செய்யற மனிதர் அவருக்கு துவா கேட்கிறோம், நமக்கு பாவமே செய்யாத மலக்குமார்கள் துவா கேட்பாங்க. அதுதான் பிற மனிதர்களுக்கு துவா செய்யறதுல உள்ள பெரிய ஃபாய்தா. நீங்க எப்ப இன்னொரு அடியாண்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க காலடி எடுத்து வைப்பீங்களோ அப்ப அல்லாஹ் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிட்டான். இப்ப நம்ம பெரிய சுமை இருக்கும், ஆனா அடுத்தவர் நம்மகிட்ட கேட்கறது வந்து ஒரு 1000 தான் இருக்கும். நமக்கு 1 லட்சம் தேவைப்படும். எனக்கு 1 லட்சம் தேவை, 1 லட்சம் தேவையேன்னு சொல்லி பதட்டப்படாம சரி ஏதோ ஒரு வழியில 1000 ஒரு ஆள் கொடுக்கணும் வைங்களேன், நமக்கு இந்த 1000 தர மாட்டான், நமக்கு எது தேவையோ அதை தருவான். பிற மனிதனுக்கு தேவையானதை நீ செய்து கொடுத்தால் உனக்கு எது பெரிய தேவை என்று நினைக்கிறாயோ அதை எல்லாம் செய்திருவான். சில பொழுது காசு இருக்கும், சில பொழுது கோடிக்கணக்கில் சிலர் ஒழிச்சிப்பாரு, ஆரோக்கியத்தை வந்து ஏலாது, இதுக்கு மேல மருந்தை செஞ்சாலும் எதுவும் சரி வராதுன்னு இருப்பாரு. சில பொழுது ஒரு தர்மம் செய்வார், அந்த தர்மத்தினால் அல்லாஹ் அவருடைய நோயை அப்படி அழிச்சிடுவான். அல்லாஹ் சொல்றான், ஒரு அறிஞர் சொல்றாரு, வயசலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. மலையை பத்தி அவர்கள் கேட்கிறாங்க, மலை அல்லாஹ் துண்டு தூள் ஆக்கிடுவான். அப்ப அந்த கல் மலையை அல்லாஹு தஆலா துண்டு தூளா ஆக்கலும் என்றால் எனக்கு இருக்கிற சிரமத்தை அல்லாஹ்க்கு நீக்கலதா? நம்முடைய தேவையினுடைய பருமனை பார்க்காமல் அல்லாஹ்வுடைய சக்தியை நம்ம பார்த்தோம்டா நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதில் தயங்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய தேவை பெருசுன்னு நம்ம தான் யோசிக்கிறோம். அல்லாஹ்க்கு அது என்ன, குன் ஃபயகுன், ஃபகுல் வலைஜன குன் ஃபயகுன். அப்ப அதனாலதான் பாருங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் நேசிச்சு கூட என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அன்புங்கிறது நேசங்கிறது போலியானதல்ல, நடிப்பல்ல, உஹுவா ஈமானியா, அல் உஹுவா ஈமான், ஈமான் சார்ந்தது. அதனால அதனூடாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வோட அன்பை அடையணும். அப்ப சொன்னாங்க, லா ததஅன் அன் தகூல துபுர குல்லி ஸலாத் அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒவ்வொரு தொழுகையில நீ கடைசியில இதை ஓதுவதற்கு மறந்து விடாதே, இதை விட்டு விடாதே. இந்த துவா எல்லாம் நம்ம விரிவாக வேற இடத்துல பேசியிருக்கோம். அப்ப இந்த துவா படிச்சு கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, நிஅமர் ரஜுல் முஆத் இப்னு ஜபல் قال, அதை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வபிஸர் ரஜுல் ஃபுலான், மோசமான மனிதர் இவர், வபிஸர் ரஜுல் ஃபுலான், இவர் மோசமான மனிதர், கெட்ட தீய செயல்கள் உடையவர் அப்படின்னு அப்படியே என்னாங்க. ஹத்தா அத்த சபா, 7 பேர் வரைக்கும் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அதபு ரிவாயத்தில் ஹதீஸ், ஹதீஸ் அறிவிப்பதில் உள்ள ஒரு அதப் என்னன்னா பாருங்க, நல்லதை சொல்லும் போது சஹாபாக்களை எல்லாம் சொல்லி போட்டு சரி இவரை தீயவன்னு சொன்னாருங்கிறது அந்த யாருன்னு சொல்லாம இன்னார் இன்னார்னு போறாங்களே, நம்மளா இருந்தா மேல உள்ளதையெல்லாம் விட்டு போட்டு விளைஞ்சா கீழே உள்ளதை ரிவாய்க்கணும். அப்படி இல்லை, இல்ல மாஷா அல்லாஹ். பெரும்பாலும் மனிதர்கள் அந்த நஃப்ஸ் அப்படிதான். யாராவது ஒரு மனுஷன் நல்லது செஞ்சால் இந்த இது ரசூல் எப்படி பாராட்டிருக்கிறாங்க, பாராட்டுங்க. உண்மையில அவர் நல்லது செஞ்சாரு, பாராட்டுங்க. அவர் அதை பத்தி எந்த கணக்கெடுக்கல, அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டாரு. அப்ப இந்த ஒரு செய்தி நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிஸர் ரஜுல் ஃபுலான் பிஸர் ரஜுல் ஃபுலான் பிஸர் ரஜுல் ஃபுலான் ஹத்தா அத்த சபா, 7 வரைக்கும் எண்ணினாங்கன்னு சொல்லி அப்படி வருது. அப்ப இந்த இடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அது மாதிரி அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ், உஸைத் இப்னு ஹுதைர், சாபித் இப்னு கைஸ் பின் ஷம்மாஸ், இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க ரசூலுக்கு தெரியும். அவர்கள ரசூலா புகழும் பொழுது அந்த புகழ்ச்சி அவருடைய ஈமானை அதிகரித்தது, பயம் வந்தது. சில புகழ்ச்சிகள் பயத்தை உண்டாக்கணும், இவ்வளவு போடுறாங்களே நீங்க இப்படி இப்படி இப்படின்னு நமக்கு பயம் வந்து அல்லாஹ்வை இன்னும் நெருங்கணும், இஹ்லாஸை பாதுகாக்க முயற்சி செய்யணும். அதுதான் நமக்கு என்ன, யாராவது புகழ்ற பொழுது நம்ம மேல போயிடக்கூடாது, நம்மளை படிச்சு தாழ்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும், பணிவோட நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சுருக்கம். அடுத்து பாருங்க, 140வது தலைப்பு சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத்ல, 155வது தலைப்பு அல் அதபுல் முஃப்ரத்ல. قال حدثنا محمد قال حدثنا علي بن عبد الله قال حدثنا عبد الرحمن بن مهدي قال حدثنا سفيان بن سعيد عن حبيب بن ابي ثابت عن مجاهد عن ابي معمر قال قام رجل يثني على امير من الامراء فجعل المقداد يحثي في وجهه التراب وقال امرنا رسول صلى الله عليه وسلم ان نحثي في وجوه المداحين التراب.
இந்த செய்தி என்ன? பாபு 140 தலைப்பு என்னன்னு சொன்னால் பாபுன் யுஹ்ஸா ஃபி வுஜூஹி மத்தாஹின். மதஹ மாதிஹ், மாதிஹ்னா புகழ்றவர், மாதிஹ். கணேஷா, மத்தாஹ் என்று சொன்னா எல்லை கடந்து அதிகமா போடுறது. மத்தாஹ் எல்லை கடந்து அதிகமா போடுறது. அப்ப மத்தாஹூன் என்று வரும். முன்னுக்கு உஜூ வந்து இருக்கிறதுனால ஃபி உஜூஹில், ஃபி வந்து உஜூஹில் மத்தாஹின் அப்படி வரும். சும்மா உஜூஹில் மத்தாஹின் வந்தாலும் வரும். ஃபி வந்ததுனால உஜூஹுட ஹா கடைசிக்கு என்ன இலாஃப் முதாஃபிலின்னு சொல்லுவாங்க. முதாஃப் உஜூ முதாஃபிலி, அது உஜூஹில் மத்தமும் அதிகமாக புகழக்கூடியவருடைய முகத்தில், மத்தாஹின் அதிகமாக புகழக்கூடிய, எல்லை கடந்து புகழக்கூடியவருடைய முகத்தில் யஹ்ஸா வீசப்பட வேண்டும். என்ன? மண். அந்த இடத்துல போடல யஹ்ஸா அல்லது துராப் என்று போடல, ஹதீஸ்ல வரும். அப்ப இந்த வார்த்தை அதுக்கு தான் பயன்படுத்தப்படும், மண்ணலி போறது. அப்ப அதிகமாக எல்லை மீறி புகழ்றவருடைய முகத்தில் என்ன செய்யணும்? மண்ணள்ளி போட வேண்டும். இதுதான் தலைப்பு. என்ன செய்தின்னு பாருங்க. அபூ மஅமர் ரஹ்மத்துல்லாஹி قال, அபூ மஅமர் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி قال ரலியல்லாஹு அன்ஹு, قام رجل, ஒரு மனிதர், யுஸ்னி அலா அமீரி மினல் உமரா, அமீர்களில் தலைவர்களில் ஒரு அமீரை புகழ ஆரம்பிச்சார். அப்ப இவர் வந்து புகழ்ந்தது என்ன? அவரை புகழ்றது, இவர் நீங்க அப்படி இப்படி சொல்லி ஒரு அமீரை புகழ்றார். புகழ்ந்தது ஏதாவது ஒரு அந்தஸ்து அடைஞ்சு விடணும், ஏதாவது கிடைக்கணும் என்ற நோக்கத்துல எல்லை கடந்து புகழ்றார். ஃபஜஅல அல் மிக்தாத், வேற சில செய்திகள் வருது இது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்ததாக. ஃபஜஅல அல் மிக்தாத், மிக்தாத் யாரு? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஜஅல அல் மிக்தாத், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு யஹ்தி ஃபி வஜ்ஹி அத்-துராப், அவருடைய முகத்துல மண்ணலி போட்டார், முகத்துல மண்ணலி போட்டார். வகால, சொன்னாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க, அமரனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஹ்தி ஃபி வுஜூஹில் மத்தாஹின் அத்-துராப், அதிகமாக புகழக்கூடியவருடைய முகத்தில் மண்ணள்ளி வீசுமாறு, மண்ணள்ளி போடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் என்று சொன்னாங்க. அதற்கு என்ன அர்த்தம்? இந்த புகழ்ச்சி என்பது மேல சொன்ன அந்த போடுதலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு ஒன்று அடைஞ்சு கொள்வதற்காக, உலக நோக்கத்துக்காக இல்லாத சொல்லி விளைஞ்சா சில கவிதை நடைகள்ல வந்து போடுவாங்க, நீங்க இப்படி, நீங்க வள்ளல், நீங்க அப்படி இப்படி, ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி போல ஒரு புகழ்ச்சி தான். அதனாலதான் மண்ணள்ளி போட்டாங்க. அதனால சும்மா லேசா நீங்க நல்ல ஆள்பாயினோட தூக்கி மண்ணள்ளி போடுறாங்க. எல்லாரும் அப்படிதான் வணங்கி வச்சுக்கீங்க. யாராவது ஒரு ஆள் நீங்க வீட்டுக்கு வந்து நல்லா கவனிச்சீங்க, மாசாலா நீங்க நல்லா கொடுக்குறானோடனே மண்ணள்ளி போடணும் ஹதீஸ். அதெல்லாம் அந்த ஹதீஸ் அப்படி அல்ல. நிறைய அந்த மாதிரி இருக்குது. அப்ப புகழ்ச்சி என்பது நம்ம சொல்லிட்டோம்னா இருக்கிறத சொல்லி சாதாரண புகழ்ச்சி என்பது பிரச்சனை இல்லை. இல்லாதது சொல்லி ஒரு ஒன்று அடைந்து கொள்வதற்காக, உலக நோக்கத்துக்காக அளவு கடந்து போடுறதுதான் இந்த இடத்துல சொல்லப்படும். அதனாலதான் மதஹ் வராம மாதிஹ் வராம மத்தாஹ், அவருடைய இயல்பான குணத்துல உண்டு. யாரை கண்டாலும் போடுறது, அது சம்பந்தம் இருக்குதா இல்லையாங்கிறத பாக்குறது இல்லை. அதுதான் விஷயம். அல்ல அடுத்தது பாருங்க. قال حدثنا محمد قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا محمد قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا حماد بن سلمة عن علي بن الحكم عن عطاء بن ابي رباح ان رجلا كان يمدح رجلا عند ابن عمر فجعل ابن عمر يحثو التراب نحو فيه وقال قال رسول صلى الله عليه وسلم اذا رايتم المداهين فاحثوا في وجوههم التراب. அதே மாதிரி தான் عطاء بن ابي رباح அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர். அன்ன ரஜுலன் கான யம்தஹு ரஜுலன் இந்த இப்னு உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல ஒரு மனிதரை புகழ்ந்தார். யாரு? அத்தா இப்னு அபி ரபா சொல்றாங்க. ஃபஜஅல இப்னு உமர், அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யஹ்து துராப நஹ்வ ஃபீ, அவருடைய வாய் கிட்ட மண்ணள்ளி போட்டாங்க. சரிதானே? ஃபஜஅல இப்னு உமர் யஹ்து துராப நஹ்வ ஃபீஹினா, இந்த இடத்துல ஃபீங்கிறது என்ன? ஃபம், வார்த்தை, இந்த வாய். ஃபீஹின்னு சும்மா வந்து என்ன? அவரில், அதில் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு, நஹ்வ ஃபீஹினா முகத்தை நோக்கி, அத முகத்தில் இருக்கக்கூடிய வாயை நோக்கி. ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை இலை புரிஞ்சு கொள்ளணும். என்னடா, இப்ப உதாரணமாக பொதுவாக குல்ல சொல்லப்படும், குல்லுனா முழுமையை சொல்லப்படும். சில இடங்கள்ல சபப், இதுதான் அடிப்படை காரணமாக இருந்தா அந்த ஜுஸு சொல்லப்படும். ஜுஸுனா பகுதியை சொல்லப்படும். இப்ப முகத்துல மண்ணள்ளி போடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அர்த்தம் என்ன? எதனால அந்த மண்ணள்ளி போட சொன்னாங்க? வாயால போடுறதுனால. அப்ப எனவே இவர் என்ன செஞ்சாங்க? வாய்க்கு நேரம் மண்ணள்ளி போட்டாங்க, வாய்க்குள்ள இல்ல. அப்ப இந்த இடத்துல ஃபீஹின் வருது, ரசூலுல்லாஹ் முகத்துல தான் மண்ணள்ளி போட சொன்னாங்க என்றால் அர்த்தம் என்ன? முகம் என்ற அந்த முழுமைக்குள்ள அடிப்படையாக இருப்பது வாய். எனவே வாயை நோக்கி. சில ஹதீஸ்ல வரும்
லா யம்லஉ ஐனஹு இல்ல துராப் அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அந்த 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 அதே ஒட்டி அதுக்கு விளக்கமாக வரக்கூடிய ஹதீஸ் இல்ல, அந்த வசனத்துக்கு விளக்கமாக வரக்கூடிய விஷயங்கள இதா மலக இப்னு ஆதம் வாதியானி மின் ذهب, ரெண்டு தங்கத்தாலான ஓடை அப்படின்னு அந்த ஹதீஸ்ல லா யம்லஉ ஐனஹு இல்ல துராப், அவருடைய கண்ணை மண் தான் நிரப்பும்ன்றாங்க. அது மாதிரி இன்னொரு ரிவாயத்துல வந்து லா யம்லஉ ஃபாஹு இல்ல துராப், அவருடைய வாயை மண் தான் நிரப்பும். அப்ப எனவே இந்த மாதிரி ஹதீஸ்ல என்ன சில விஷயங்கள் வரும். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கண்டா, இவர் அளவு கடந்து புகழ்ந்த உடனே வாயை நோக்கி மண்ணள்ளி போட்டாங்க. வகால கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் மத்தாஹின், அதிகமாக புகழக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் ஃபஹ்து ஃபி வுஜூஹிஹிம் அத்-துராப், அவங்கள முகத்துல மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி. முகத்துல மண்ணள்ளி போடுங்க என்பதனுடைய அர்த்தத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப முகத்துல இதான் வாயால தான் இப்படி போடுறதுனாலதான் இப்படி கேடு ஏற்படுகிறது. அப்ப இது பொதுவாக வந்து இப்ப நம்ம இந்த செய்தியை பார்க்கும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் என்ன அவருக்கு தெரியும். ரைட், இந்த மனிதரை புகழ்றாரு, என்ன நோக்கத்துல போடுறாரு, எந்த அடிப்படையில போடுறாரு என்பது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. அடுத்த செய்தியை பாருங்க. ஒரு சம்பவம் உண்டு. சம்பவம்னா ஒரு சின்ன செய்தியோட வர சம்பவம் உண்டு. நான் இத சனத வாசித்து இதுல ஹதீஸ் வாசிக்கிறேன். قال حدثنا محمد قال حدثنا موسى قال حدثنا ابو عوانة عن ابي بشر عن عبد الله بن شقيق عن رجاء ابن ابي رجاء عن محجن الاسلمي رضي الله عنه قال رجاء اقبلت مع محجن ذات يوم حتى انتهينا الى مسجد اهل البصره. ரைட், இதுல இருந்து இங்க வர பெரிய ஒரு செய்தி. அபூ மிஹ்ஜன் அத்-தகஃபி அவர் வேற ஒரு ஆள். இது மிஹ்ஜன் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. மிஹ்ஜன் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال رجاء اقبلت مع محجن. இப்ப ரஜா சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிஹ்ஜன் அல்-அஸ்லமி அவங்களுக்கு ஒரு ரிவாயத் வருது. قال ரஜா சொன்னாங்க, ரஜா இப்னு அபி ரஜா அவரோட பேர். قال ரஜான்னு போட்டீங்க, ஆனா அவருடைய பேர் என்ன? ரஜா இப்னு அபி ரஜா. ரஜா இப்னு அபி ரஜா சொல்றாங்க, அக்பல்து மா மிஹ்ஜன், நான் மிஹ்ஜன் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ذات யௌமின், ஒரு நாள் அவங்கள சந்திச்சு அவங்களோட என்ன செய்யறேன்டா பயணம் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? ஹத்தா இன்தஹினா இலா மஸ்ஜித் அஹ்லி பஸ்ரா, பஸ்ரா வாசிகளுடைய ஒரு மஸ்ஜிதுக்கு போறோம். ரெண்டு பேரும் ரஜா சொல்றாரு, அக்பல்து மா மிஹ்ஜன், மிஹ்ஜனை சந்திச்சு அவரோடு நான் ஒரு நாள் ஒரு பயணம் ஒரு இடத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அது எந்த இடத்துல போய் கடைசியில் அவங்க நிக்கிறாங்க? பஸ்ரா வாசிகளுடைய ஒரு பள்ளி வாசல், அந்த இடத்துல வரைக்கும் அவங்க போய் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அங்க போனால் இவங்க போய் பார்த்தா அங்க புரைதா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அஸ்லமி இந்த மிஹ்ஜன் அல்-அஸ்லமி, அது மாதிரி புரைதா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் வந்து புரைதா. ஃபைதா புரைதா அல்-அஸ்லமி அலா பாபி மின் அப்வாபில் மஸ்ஜித் ஜாலிஸ், மஸ்ஜிதினுடைய கதவுகளில் ஒரு கதவுல உட்கார்ந்து இருக்கிறார். قال وكان في المسجد رجل يقال له سكبا, அந்த பள்ளியில ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு சக்பா என்று சொல்லப்படும். சக்பான்னு சொல்லப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப யாரு இவங்க ரெண்டு பேரும் வராங்க, ரஜா அதே மாதிரி மிஹ்ஜன் அல்-அஸ்லமி ரெண்டு பேரும் வராங்க பஸ்ரா வாசிகளுடைய பள்ளி வாசலுக்கு. அங்க ஒரு கதவுகளில் ஒரு கதவுல பக்கத்துல புரைதா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த பள்ளியில ஒரு மனிதர் இருந்தார், சக்பா அல்லது சிலர் சுக்குபான்னு பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி சுகைனானு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சக்பாங்கிறது மிக பொருத்தமானது. அப்ப அந்த சக்பா என்பவர் மொழிபெயர்ப்பு சபகான்னு போட்டீங்கன்னா அது பிழை. சக்பா யுதீலு ஸலா, அவர் தொழுகையை நீட்டி தொழக்கூடியவர். யாரு? சக்பா என்பவர் யாரு? தொழுகையை நீட்டி தொழக்கூடியவர். இப்ப பாருங்க, ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டீங்கன்னு சொன்னா, அவர் அறியப்பட்டாரு. இவர் வந்து ரொம்ப எல்லாரும் நீட்டி தொழுறவங்க இருப்பான் சஹாபாக்கள், ஆனா இவர் நீண்ட தொழுகை தொழக்கூடியவர் என்பதில் ஒரு பிரபலியமா இருந்தார். ரொம்ப நீளமா தொழுவார். அப்ப இந்த நேரத்துல ஃபலம்மன் தஹீனா இலா பாபில் மஸ்ஜித் வாலைஹி புர்தா, பள்ளிவாசலுடைய கதவு பக்கத்துல நாங்க போனோம். இன்தஹீனா அந்த இடத்துக்கிட்ட போனோம். வாலைஹி புர்தா, அதுல ஒரு போர்வை ஒன்று இருந்தது. வகான புரைதா, இப்ப புரைதா என்பவர் அல்-அஸ்லமி, புரைதா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சாஹிப மிஸாஹாத், கொஞ்சம் நகைச்சுவையா பேசக்கூடியவர், கொஞ்சம் கேலி பண்ணி நகைச்சுவையா பேசுறார். மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட வகையில் முன்னாலும் பார்த்திருக்கிறோம். ஃபகால, அவர் சொன்னாரு, யா மிஹ்ஜன், புரைதா அல்-அஸ்லமி சொல்றாரு மிஹ்ஜன் அல்-அஸ்லமியை பார்த்து, ஃபகால யா மிஹ்ஜன், மிஹ்ஜனே அத்துஸல்லி கமா யுஸல்லி சக்பா, நீங்க சக்பா தொழுகிற மாதிரி உங்களுக்கு தொழையுமா? சக்பா நீட்டி தொழுவாரு, அது மாதிரி நீங்க உங்களுக்கு தொழையுமா?
ஃபலம் யருத் அலைஹி மிஹ்ஜன். மிஹ்ஜன் பதில் சொல்லல. உடனே அந்த இடத்துல பதில் சொல்லல. அந்த இடத்துல பதில் சொல்லாம அவர் என்ன செய்ய வரஜா திரும்பி போய்விட்டார். கால மிஹ்ஜன். இப்ப மிஹ்ஜன் சொல்றாரு இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மிஹ்ஜன் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப இந்த செய்தியை சொல்லி விடையாக சொல்றாங்க. இந்த செய்தி அவங்களுக்கு அதுக்கு விடையாக இந்த செய்தியில வருது. இப்ப அவங்க ஏன் கேட்டாங்க? புரைதா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஏன் கேட்டாங்க? இந்த மனிதருடைய செயல்பாட்டோட உங்களோட நிலைப்பாடு என்ன? இது கேலி பரிகாசம், விவாதத்துல கேலி பரிகாசம் செஞ்சு நினைச்சிடக்கூடாது. இந்த சாஹிபும் இசாஹத்தின் போது இந்த இடத்துல இது கேலி பண்றாரு நக்கல் பண்றாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிலவங்க வந்து கொஞ்சம் பக்குவமா தொழும் பொழுது எப்படி தொழு பாத்தீங்களா அப்படின்னு போயிடுவாங்க. அது கூடாது. லிஸ்டேஸா அது கூடாது, அது பயங்கரமான பாவம். ஆனா இந்த இடத்துல மிசாஹத்னு போட்டதுனா எதையுமே கொஞ்சம் தைரியமா கேட்டுருவாரு. அவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர் தான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் எடுத்துடக்கூடாது. அது ஜும்லா மாத்தறியலாம் மாதிரி இடையில வரும் அப்படி. அப்ப அந்த இடத்துல அவர் மிஹ்ஜன் பதில் சொல்லல. வரஜா திரும்பி போயிரு. கால இப்ப ரஜா என்ன அதை அறிவிக்கிறார் முழுமையாக. இந்த மிஹ்ஜனுடைய ரிவாயத் அப்படி வருது. கால மிஹ்ஜன் சொல்றாங்க இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத பியதி. இப்ப மிஹ்ஜன் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபின்னு பாத்துங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையை பிடித்தார்கள். ஒரு நாள் என்னுடைய கையை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ஃபந்தலக்னா நம்ஷி ஹத்தா ஸைதுனா உஹுதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கையை பிடிச்சாங்க. அகதன்னா கையை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ஃபந்தலக்னா நாங்க நடந்து போனோம். நம்ஷி ஹத்தா ஸைதுனா உஹுதன் நாங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றாக நடந்து போய் உஹுத் மலையில ஏறினோம். உஹுதன் உஹத் அல் உஹுதன் ஏறினோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஷ்ரஃப அலல் மதீனா அந்த மலையில இருந்து மதீனாவை எட்டி பார்த்தாங்க. அஷ்ரஃப ஐ இத்தலா எட்டி ஃபகால. இப்ப இவங்க சொல்ல வர விஷயத்துக்கு இடையில நடந்த ஒரு ஜும்லா மாத்துறது, அதாவது இடையில இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க பக்குவமா சொல்றாங்கன்னு சொன்னா இவ்வளவு நாங்க என்ன அதுல எந்த ஒன்றையும் விடாம பக்குவமா சொல்றதுதான் குறிக்குது. அப்ப சில கட்டத்துல அப்படிதான் நம்ம முக்கியமான செய்திகளை சொல்லும் பொழுது சில செய்திகள் சொல்லி ஆகணும், தலைப்புக்கு சம்பந்தப்படாது. அது இந்த ஹதீஸ்ல நீ பாத்துங்க. இவங்க சொல்ல வர விஷயத்துக்கு இடையில நடந்த ஒரு விஷயம் இது. வயல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை எட்டி பார்த்துட்டு சொன்னாங்க வயலு உம்மிஹா மின் கர்யா, இந்த ஊருக்கு கேடு உண்டாகட்டும்னாங்க, இந்த ஊர்வாசிகளுக்கு இந்த ஊர் மக்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல இது நேரடியான அர்த்தத்துல சொல்லப்பட்டது அல்ல. அரபுகளுடைய மரபு வழக்காறு. நான் பலமுறை இதை விளங்கப்படுத்திருக்கிறேன். உண்ட உம்மா நாசமாகட்டும், உண்ட மூக்குல மண் படட்டும், நீ நாசமாகட்டும் எல்லாம் அது அவங்க வழக்கமாக சொல்றது. அல்லாத குற்றம் பிடிக்கவும் மாட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா கலிமத்து தவஜ்ஜு, ஒரு வலியோட சொல்றது. இப்படி எல்லாம் நடந்துட்டு அப்படின்னு மாதிரி இப்படி எல்லாம் நடக்குதே இப்படி நடக்குமே, அந்த வலி நிறந்த வார்த்தை அழிஞ்சு போ நாசமா போன்ற அர்த்தத்துல அபாத்திலா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்க இந்த ஊருக்குன்னு சொல்லி போட்டு என்ன செய்ய ஆதாரம் எடுத்துடக்கூடாது. அது பிள்ளை. இப்ப அவங்க சொல்ற காரணம் என்ன? வயலு உம்மிஹா மின் கர்யா யத்ருகுஹா அஹ்லுஹா கஅமர. இந்த இடத்துல கஅமரன் போடி கஅமரி மா தகூன், கஅமரி மா தகூன். பாருங்க, யத்ருகுஹா அஹ்லுஹா அவர்களுடைய அந்த மதீனா வாசிகள் அந்த பூமியை விட்டு விடுவார்கள். கஅமரி மா தகூன், அது நல்ல வளமுள்ள பூமியாக, கட்டிடங்கள் நிறைந்த பூமியாக, கயிர்கள் நிறைந்த பூமியாக, பயிர் பச்சைகள் நிறைந்த பூமியாக இருக்கும் வேளையில் அதை விட்டு மதீனா விடுவார்கள். இது எந்த காலத்தை குறித்து சொல்லப்படுதுன்னா கடைசி காலம், கியாமத்து நாள்ல கடைசி காலத்தை குறித்து சொல்லப்படுது. ஏன் இருக்குன்னு தெரியாது. இதனுடைய மூல வாசகங்கள் புகாரில வருது, சஹீஹ் புகாரில வருது. மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, அதனுடைய கனி வளங்களை பயிர் பச்சைகள் சாப்பிடும், அதுல இருக்கக்கூடிய பரக்கத்துல அப்படின்னு. அப்ப ஏன் எதுக்குன்னு தெரியாது. நல்லவர்கள் எடுக்கப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சில பொழுது எந்த காரணத்துக்கு ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்பது நம்பிக்கை, நம்ம நம்பியே ஆகணும். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்க இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சும்மா ஏதோ ஒண்ணும் இல்ல, எல்லாமே காஞ்சி போயிட்டு ஒண்ணு எல்லாமே பாலைவனமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா போற விஷயம் வேற விஷயம். ஆனா இது இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர்கள் போய் விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது பொறகா கடைசி காலத்துல உடனே என்ன இந்த ஹதீஸ், இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் எங்கேயா கிடைச்சா பாத்தீர்களா, இவ்வளவு நல்லவர்களில மோசமானவங்க இருக்கிறாங்க அப்படி இப்படி சொல்லி நிறைய சொல்ல ஆரம்பிச்சோம். அப்ப எனக்கு இதுதான் சொல்லி நம்ம நேரடியாக என்ன செய்யக்கூடாது. அது எப்ப வரும்? கியாமத்தினால் நெருங்கி விட்டது பயான். உனக்கு யார் சொன்னது? அப்ப நம்ம நெருங்கி விட்டது ஒரேயா சொல்ல இயலாது. போதான குர்ஆன் வசனம் வருது, எக்தரபத்தி ஸா, கியாமத்தில் நெருங்கி விட்டது இந்த குர்ஆன் வசனம் வருது. மொழிபெயர்க்கிறது வேற விஷயம், அல்லது அடையாளங்களை சொல்றது வேற விஷயம். கியாமத்தினால் இதோ வந்து விட போகிறது 2025 அல்லது 30 55 அப்படின்னு பேசுறோம். மஹதி இப்படி வருவார், தஜ்ஜால் இப்படி வருவார் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க ரசூலுல்லாஹ் இதை சொல்லி போட்டு சொன்னாங்க,
யதீஹா தஜ்ஜால், மதீனாக்கு தஜ்ஜால் வருவான். வார நேரம் ஃபயஜித் அலா குல்லி பாபி மின் அப்வாபிஹா மலக்கன், ஒவ்வொரு வாசல்லையும் மலக்குமார் இருப்பார்கள். அதனால அவனால மதீனாக்குள்ள நுழைய முடியாது, ஹரத்துடைய எல்லைக்குள்ள நுழைய முடியாது. ஃபலா யதுகுலுஹா, மக்காக்குள்ள மதீனாக்குள்ள அவன் நுழைய மாட்டான். இதுல நேரடியா மதீனாக்குள்ள அவன் நுழைய மாட்டான். இதை சொல்லி போட்டு இப்ப இது அவங்க சும்மா அந்த நேரத்தில் நடந்ததை சொல்லி போட்டு அடுத்தது சப்ஜெக்ட் வருது. இப்ப புகாரி போட்ட தலைப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறதா வரப்போகுது. இப்ப பாருங்க, சும்மா இன்ஹதர ஹத்தா இதா குன்னா ஃபில் மஸ்ஜித், மலையில இருந்து இறங்கி இன்ஹதர நஸல ஹத்தா இதா குன்னா ஃபில் மஸ்ஜித். இப்ப மலையில இருந்து இறங்கி நாங்க பள்ளிக்குள்ள வரோம். பள்ளிக்குள்ள வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்க்கிறார். யுஸல்லி, தொழுகிறார், வயஸ்ஜுத், சுஜூத் செய்றார், ருக்கு செய்றார். அப்ப ஃபகர் லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க இவர் யாருன்னு கேட்டோடனே ஃபஅഖது த்ரீஹி, நான் என்ன செஞ்சேன், மிஹஜர் அஸ்லமி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அவரை அளவு கடந்து அவர் இப்படி இவர் இப்படி 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 எல்லை கடந்து போட ஆரம்பித்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால என்ன, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஹாதா ஃபுலான் வ ஹாதா, அப்படி அதாவது அதிகமா அடுக்கிட்டே போன, அவரை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டே போன அந்த சஹாபியை பத்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால அம்சிக், அம்சிக், அம்சிக்னா என்ன, வாயை மூடிக்கொள்ளுங்க. அம்சிக் அலைக்க லிசானக் என்று சில செய்திகள் வருது. அப்ப இந்த இதோட சம்பந்தப்பட்ட இந்த வார்த்தையை சொல்றேன், அம்சிக், வாயை மூடுங்க, வாயை கொஞ்சம் புத்தி கொள்ளுங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்ற அர்த்தம். லா துஸ்மிஅஹு ஃபதஹ்லிக்ஹு, அதாவது நீங்க இப்படி சொன்னால், இப்படி சொல்லி அவர் கேட்டு விட்டால் நீங்க அவர் அழித்தவரை போன்று ஆகி விடுவீர்கள், நீங்க அவர் அழிச்சிருவீங்க. அப்படின்னா என்ன, எல்லை கடந்து நீங்க புகழ்ந்தால் அவர் நீங்க அழிச்சிருவீங்க, எனவே வாயை மூடிக்கொள்ளுங்கள். ரைட். இப்ப ஏன் இதை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அளவு கடந்து புகழ்ந்தால் என்ன செய்வாரு, இதான் இந்த மேல உள்ள விஷயத்துக்கு தலைப்பு. அப்ப அளவு கடந்து போடுகின்ற பொழுது நீங்க அவர் அழிச்ச மாதிரி ஆகி விடுவீங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போடும் பொழுதே தடுத்து விட்டாங்க. கால இப்ப சொல்றாரு ஃபந்தலக யம்ஷி, இப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்றாங்க. ஹத்தா இதா கான இந்த ஹுஜரிஹி லக்கினஹு நஃபதைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே வந்து அவங்களோட அறைக்கிட்ட வரும்பொழுது கையை என்ன செய்யணும், கையை உதறி விட்டாங்கன்னு அர்த்தம். இவர் சொல்ல லக்கினஹு நஃபதைஹி, திடீர்னு கையை உதறினாங்கன்னு ஏன் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறை கிட்ட வரும்போது அவங்களோட வீடு மதீனா பள்ளிவாசலோட என்ன அறைகளுக்கு மனைமார்களுக்குள்ள போறாங்க. இப்ப நஃபத எதை, கையை எப்படி உதறி விட்டாங்க, கையை விட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மேல பாருங்க ரிவாயத்துல அகத பியதின்னு மலைக்கு மேல ஏறறைக்கு முன்னாடி பிடிச்சாங்க தானே, அந்த கையை பிடிச்சது இதுவரை கையை உடையில. இதுதான் ரசூலுல்லாஹுடைய அந்த முஹப்பத். இப்ப சில பொழுது ஏன் இதை சொல்றாங்க, கையை உதறினார், மொழிபெயர்க்கும் பொழுது கையை உதறினார்னா என்ன, கை எப்படி உதற மாதிரி ஆயிரும். கையை உதறின அர்த்தம்டா மிஹஜர் அஸ்லமியுடைய கையும் ரசூலோட கையும் இப்படியே தான் இருந்து அப்படியே போனாங்க. ரூமுக்கு போற மனைவிட்ட போகும்பொழுது இப்படி கையை எடுத்து விட்டு என்ன செஞ்சாங்க, சும்மா கால கையை எடுத்து போட்டு இந்த பின்னுக்குள்ள விஷயத்தை சொல்றாங்க என்பதுக்கு அந்த வாசகம் வருது. ஹதீஸ்ல ஒரு சின்ன சின்ன வாசகங்களுக்கும் அர்த்தங்களை இதை வச்சு சில அஹ்லுல் ஹதீஸ் சொல்லுவாங்க. என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் தோளுக்கு மேல என்ன தட்டுவாங்க, கையை போடுவாங்க. அஹத பி மன்கிபி, கணிஜா அஹத பி மன்கிபி, என்னுடைய தோளை பிடித்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எய்முடைய ஒரு விஷயம் என்னடா, கையை பிடிச்சு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி தோளுக்கு மேல கையை போட்டு சொல்லி கொடுப்பாங்க. நினைச்சா அதே மாதிரி வந்து ஃபஸ்னத ருக்பதைஹி லா ருக்பதைஹி வ வதஅ கஃபைஹி அலா ஃபகிதைஹி, அத்தஹியாத்துல இருக்கிற மாதிரி இருந்து அவங்கள வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி ஃபஸ்னத ருக்பதைஹி லா ருக்பதைஹி, இதெல்லாம் அந்த ஒரு எளிமையின் தாண்டி அந்த உணர்வுபூர்வமாக கற்றுக்கொள்ற மெத்தட் தான் இது. நினைச்சானா இப்ப லக்கின்னஹு நஃபத யதைஹி, கையை விட்டுட்டாங்க. சும்ம கால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன கைர தீனிக்கும் ஐஸருஹு, இன்ன கைர தீனிக்கும் ஐஸருஹு ஸலாஸன், மூன்று விடத்தை சொன்னாங்க. உங்களோட மார்க்கத்தில் மிக சிறந்தது மிக இலகுவான நடைமுறையை கடைபிடிப்பதாகும். உங்களோட தீன்ல சிறந்தது என்ன, ஐஸருஹு, அதுல மிக இலகுவானதை கடைபிடிப்பது. மார்க்கத்துல மிக இலகுவானதை கடைபிடிக்கிறது என்ற அர்த்தம் என்ன, இன்ன தீன யுஸ்ர், மார்க்கம் இலகுவானது. அப்ப ஒரு மனிதன் எல்லை மீறி போறது, மார்க்கத்துல எல்லை மீறி போறது என்பது கூடாது. அப்ப உங்களோட கைர தீனிக்கு உண்டா, நீங்க மார்க்கமாக எடுத்திருக்கிறீங்க தானே, உங்களுக்கு என்ன ஒரு வழிமுறை இருக்கு தானே வாழ்றதுக்கு, அதுல நீங்க என்ன மார்க்கத்துல இலகுவானதை கடைபிடித்து போங்க. மார்க்கமே இலகுவானது, அந்த அடிப்படையில் கடைபிடிச்சிட்டு போங்க, அதுதான் சிறந்தது என்று மூன்று விடுத்தம் சொன்னாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னடா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னடா, நிறைய பேர் என்ன சொல்றது, சினிமா பார்க்கறது ஹராம்டா, பார்த்தா என்ன, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இசை கேட்கறது அதுல கருத்து வேற்றுமை தானே, ஹராம் நம்ம சொன்னால் அது கருத்து வேற்றுமை தானே.
கருத்து வேற்றுமை வந்து அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஷாதான கருத்துக்கள் தானே, ஒருவர் ரெண்டு பேர் எதையும் சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த கருத்தெல்லாம் மார்க்கம். அப்ப எனவே அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தானே. அப்படின்னா மார்க்கத்துல எந்த அறிஞர் ஏதாவது முன்ன பின்ன கருத்து இருந்தால் இந்த அறிஞர் சொல்லிட்டாரு அடிப்படையில் எடுத்துக்கொண்டது கேட்டா இந்த தீன யூஸ் அதெல்லாம் மார்க்கம் இலகுவானது. மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினா வாழ்க்கை இலகுவா இருக்கும். எப்படி உதாரணமா பாருங்க, கஷ்டப்படுது ஒரு மனிதர் பிரயாணம் போறாரு, 4 ரக்காத் 2 ரக்காத்தா மாறுது. இங்க ஜம்மு செய்யலாம், ஜம்மு தக்தீம் செய்யலாம், ஜம்மு தாஹீர் பிற்படுத்த தொழலாம், ஜம்மு செய்யலாம், கஸ்ர் செய்யலாம், இடையில இறங்கி லோஹர் தொழுது, திரும்ப இடையில இறங்கி அசர தொழுது, திரும்ப இடையில இறங்கி மகரிப் தொழுது, போத்தே இல்லை. அப்ப எனவே ஜம்மு கஸ்ர் இது உதாரணத்துக்கு. அதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மார்க்கத்துல. அப்ப இது மார்க்கம் எங்களுக்கு அடிப்படையில தந்தது யூசுஃப் தான். மார்க்கமே அதை நீங்க சொன்னதை சொன்னபடி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு சில விடயங்கள்ல எல்லை கடந்து போவது, அடுத்தது விட்டுறது. அதனால அதுதான் என்ன ஒரு விஷயத்த தீன அஹதும் இல்ல கலபு, கடைசியில ஒன்றும் இல்லாம ஆய்வார். ஒரு நாள் தொழ ஆரம்பிப்பார், எல்லா 12 ரக்காத்து சுன்னத்து துஹா அது மாதிரி வந்து எல்லா தொழுகையும் தொழுவாரு, எல்லாம் பட்ட ஒரு நாளைக்கு ஒரு 8 10 எல்லா துஹாவுடைய தொழுகை என்ன 10 12 தொழுகிறாரு. அது மாதிரி வேற வேற தொழுகையில் சுன்னத்து எல்லாம் தொழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லா தொழுது, அடுத்த நாள் எல்லாத்துக்கும் லீவு. அதல்ல அஹபுல் அமாலி இலல்லாஹி அதுவமும் கல்ல, கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ச்சியா செய்யறது தான் என்ன அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரி முக்கியமான ஒரு செய்தி, அதனால இதை சொல்லி முடிச்சிருந்த அந்த செய்தியை 141வது தலைப்பு சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத்ல 158வது தலைப்பு பாபுல் துக்ரீம் சதீகக பிமா யஷுக் அலை, அதாவது உன்னுடைய நண்பனை அவர் கஷ்டப்படும் அளவுக்கு நீ கண்ணியப்படுத்தாதே. உன்னுடைய நண்பரை அவர் கஷ்டப்படும் அளவுக்கு கண்ணியப்படுத்தாதே. எப்படி தலைப்பு? இந்த தலைப்புல என்ன பரிசீலிக்கிறான பாருங்க. முஹம்மத் அன் முஹம்மத் அன் முஹம்மத் முஹம்மத் இந்த இடத்துல முஹம்மது யாரு? முஹம்மது இப்னு சீரின் கால கானு யகூலுன், அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தாபி, இது ஒரு உசூல், ஒரு அடிப்படை அசல் காயிதா. ஒரு தாபியி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார் சொன்னால் அது சஹாபாக்களை குறிக்கும். ஒரு தாபியி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னா சஹாபாக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கானு யகூலுன் லா துக்ரீம் சதீகக பிமா யஷுக் அலை, ஒரு நண்பர் அவரை கஷ்டப்படுற அளவுக்கு நீங்க கண்ணியப்படுத்தாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இப்ப உதாரணமா வந்து நீங்க ஒரு ஆள் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிடுறீங்க, சாப்பாடு கூப்பிட்டு நீங்க சாப்பாடு வச்சுட்டீங்க, ஒரு அன்பு முஹப்பத்துல இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க சொல்றீங்க. ஆனா அவர் சாப்பிட்டு அவருக்கு ஏழவே திரும்ப திரும்ப வச்சு இப்ப வீண்வரையை செஞ்சிருந்த பேர் வந்துடக்கூடாது என்பதுக்கு அவர் திண்டு போட்டு கடைசியில எலும்பிக்கை இல்லாம வேற வேற நோய்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை வந்துடும். இது நம்ம வந்து அன்புலதான் செய்யறோம், ஆனாலும் சில கட்டங்கள்ல இதை எடுங்க சாப்பிடுங்கன்னு நிறுத்திக்க வேண்டியதான், ரொம்ப வற்புறுத்த கூடாது. அப்ப இது கண்ணியம், நீங்க செய்யறது உண்மையிலே அது தப்பல்ல, அது கண்ணியத்திலே இருந்து வாரதுதான். ஆனால் அளவு கடந்த கண்ணியம் என்பதும் கூடாது. என்ன இது அடிமை சேவை செய்யற மாதிரி உங்க தொழில் அழகா வாங்க பேசுங்க கதைங்க. நான் எனக்கு சுத்தமாக நான் அதை விரும்புறதில்லை. பொதுவா சரி நான் உங்களோட 2 வருஷமா பேச நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சு. ஆனா அப்படி எனக்கு சொல்றாங்க, நான் நவுக்கில்லை, நான் அதை இது சொல்ல விருப்பப்படவும் இல்லை. ஆனா இது மாதிரியான வார்த்தைகள் முதலாவது பிழை. யாரு சந்தர்ப்பம் கிடைக்குதா சலாம் சொல்லுங்க பேசுங்க சுவாமி, அதுக்காக வேண்டி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி பத்துவா கேட்டு 5 மணத்தையும் பேசுறதா இல்ல, எல்லாரோடையும் பேசலாம், எப்பயும் பேசலாம். அதுக்காக வேண்டி அவர் இப்படி குனிஞ்சிட்டு போறது அல்லது அவர் நமக்கு சங்கடமாயிருக்கும். சில பொழுது நம்ம கொண்டு வைத்து சில இடங்கள்ல சில மதரசாக்கள்ல சில நவுபில் எல்லாம் பாதாக்கணும், ஹசரத் என்ன செய்வாங்க போவார், இப்படி செருப்பை கட்டிட்டு உள்ளுக்க போவார். இவங்க என்ன செய்வாங்கடா அவர் திரும்பி பார்ப்பா 4 பிள்ளைகள் ஓடி வருவாங்க செருப்பை தூக்குறதுக்கு. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறை இல்லை. அதெல்லாம் என்ன கலாச்சாரம் தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின கலாச்சாரம். அப்ப அளவு கடந்து சில பொழுது அதுக்குன்னு சொல்லி போட்டு சொல்லுங்க காலுக்கு மேல காலை போட்டு அது இந்த இதுவும் இருக்கு. காலுக்கு மேல சொல்லுங்க, ஹதீஸ சொல்லுவோம், ஃபிக்ஹ சொல்லுவோம், அல்லாஹ் ரசூல் மலக்குமாருடைய சபை அப்படி இருக்கும் பொழுது அது ரொம்ப கண்ணியமான சபை. அப்ப 2ஐயும் பிரிச்சு விளைக்கணும். இல்மு உள்ளவர்கள் கண்ணியப்படுத்தணும். உலமா வரசத்துல் அம்பியா, இது பலர் லைஃப்னு சொன்னாங்க, இது சஹீஹான ஹதீஸ். இது பல சனதுகள் இது ஆய்வு நான் பேச வரும் முறையில உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸ படித்தவர்கள், குர்ஆன் ஹதீஸ படித்தவர்கள் வரசத்துல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசுகள் கண்ணியப்படுத்தணும். அதுக்கு எல்லை கடந்து போயிடவும் கூடாது. இந்த ஹதீஸ சிலர் பலவீனம் சொல்றாங்க, ஆனா பலவீனம் என்பது இல்ல, இது சஹீஹானது என்பதுடைய தான் சரியான நிலைப்பாடு. அப்ப எனவே சஹீஹானது. அப்ப எனவே இந்த பகுதியும் இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க ஒருவர் வந்தா நடுங்கி போய் வந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா இப்னு இம்ராத்தின் தஅக்குல் கதீத்,
காஞ்ச இறைச்சி சாப்பிட்டு ஒரு பெண் மான் தான் நான். அதனால நீங்க ஒரு மன்னர்களுக்கு முன்னால போன இப்படி வார மாதிரி நடுங்கி போய் வர வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ரசூல் சஹாபாக்களோட இருப்பாங்க. சஹாபாக்கள்ல வந்து கேட்பாங்க, புதுசா வரவங்க ஐயப்பு முகமது, யாரும் உங்கள முகமது, யாரும் உங்கள முகமது, அந்த அளவுக்கு அவங்க ஒன்றாக கலந்திருப்பாங்க. அதே நேரம் சஹாபாக்கள் அவங்க கண்ணியப்படுத்த தவறவும் இல்லை. அது மாதிரிதான் சஹாபாக்கள் உள்ள அறிஞர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய சஹாபாக்கள் பெரிய சஹாபாக்கள் கண்ணியப்படுத்த அதுவும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னடா நமக்கு தெரியும் அவர் கஷ்டப்படுவார் என்று தெரிந்தால் அந்த அளவு தூரம் கண்ணியப்படுத்தி அவர் கஷ்டப்படுத்தாதீர்கள். அதுதான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால இதுக்கு போய் இவரை சாப்பாட்டுக்கு கூடக்கூடாது அல்லது இவர் வந்து அப்படிதான் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. பொதுவா இந்த செய்தி வாரதுனால நான் சொல்றேன், யாரையும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது, இப்ப நான் சில விஷயங்கள் இதோட முடிச்சு கொள்றேன், நான் ஒரு சில செய்திகள் இப்படி மனசு கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அப்படி சொல்லி ரொம்ப உளவியல் ரீதியா கருத்துக்கள் எழுதும் பொழுது அவங்க நினைச்சிட்டாங்க நான் என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்றாரு, மனுஷன் எவ்வளவு கவலையை வச்சுட்டு இந்த எல்லாம் கவலையை வச்சுதானே இவ்வளவு பேசிட்டீங்களா அப்படின்னு. அப்ப அது வந்து இப்படிதான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம நேரடியாக இதுதான் சொல்றோம்னு நினைச்சிடக் கூடாது. இப்படியான செய்திகள் இருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி இதனுடைய சனத் வாசிறேன். قال حدثنا محمد بن المثنى قال حدثنا معاذ قال حدثنا ابن عون عن محمد الودي ابا محمد بن سيرين قال كانوا يقولون لا تكرم صديقك بما يشك عليه. அப்ப எனவே இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இந்த அதவுகளை கொண்டு வரும். அப்பதான் வாழ்க்கை செழிப்பானதாக பரக்கத்தானதாகும். அதனாலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்திகளை எல்லாம் இப்படி தொகுத்து மிக அழகாக அற்புதமாக பல செய்திகள் நல்ல அழகான அற்புதமான விடயங்களை தொகுத்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.